அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? வெட்டுக்கோடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு வட்டத்தை இரு புள்ளிகளில் வெட்டுமானால் அது அந்த வட்டத்தின் வெட்டுக்கோடு என அழைக்கப்படுகின்றது. ஒரு கோடு வட்டத்தை 2 புள்ளிகளில் வெட்டுமானால் அது அந்த வட்டத்தின் வெட்டுக்கோடு என அழைக்கப்படுகின்றது. ஓகேங்களா? நான்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோட்டு துண்டின் முனைப்புள்ளிகள் வட்டத்தின் மேல் அமையுமானால் அது அந்த வட்டத்தின் நான் என அழைக்கப்படுகின்றது. ஒரு கோட்டு துண்டினுடைய முனைப்புள்ளிகள் இந்த மாதிரி இந்த வட்டத்தின் மேல் அமையுமானால் அது அந்த வட்டத்தின் நான் என அழைக்கப்படுகின்றது. வட்டத்தின் மையத்தின் வழியாக செல்லும் நான் வட்டத்தின் விட்டம் என அழைக்கப்படுகின்றது. விட்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட்டத்தின் மையம் வழியாக செல்லும் நான் தான் விட்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு வட்டத்தில் எண்ணற்ற நான் இருக்கும், ஆனால் வட்டத்தின் மையத்தின் வழியாக செல்லும் நான் தான் அந்த வட்டத்தினுடைய விட்டம் என அழைக்கப்படுகின்றது. ஓகேங்களா? பரிதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட்டத்தின் பரிதி என்பது அதன் எல்லையாகும். இதுதான் பரிதி. ஓகேங்களா? இந்த பவுண்ட்ரி.